சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது தமிழகத்துக்கு வழங்கப்பட்ட 6000 கோடி நிதி என்ன ஆனது என பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு. மேலும் கொடுக்கப்பட்ட நிதி எங்கே, அது சம்மந்தமாக அந்த நிதியை எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க, செலவு பண்ணுங்கன்றத வெள்ளை அறிக்கையாக வெளியிடுங்க என கோரிக்கை வச்சிருக்காரு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை. இதனால் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் திமுக அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து 6000 கோடியை ஊழல் செஞ்சுருக்கிறதா அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதனால் எலெக்ஷன் வரத்துக்கு முன்னாடியே ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் கைது செய்யப்படுவாங்க என்பதை அவர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த 6000 கோடி நிதியை கிராமப்புற சாலை மேம்பாட்டுக்காக தான் நிதி வாங்கினீங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கிராமப்புறங்களில் சாலை போடலை, அதற்கான திட்டங்களும் எடுக்கலை. அதை தமிழக முதல்வர் கிராம சாலை மேம்பாடு திட்டம்னு சொல்லிட்டு பெயர் மாற்றி அந்த அறிவிக்கையை நீங்கள் அறிவிச்சிங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அது செயல்பாட்டுக்கு வரலை. மேலும் அந்த 6000 கோடி யாரோடைய சொத்தா, யாரோடைய பங்குக்கு போயிருக்குன்றது எல்லாமே எனக்கு தெரியும், ஆதாரமாக என்கிட்ட இருக்குது. அதை கூடிய விரைவிலே நான் சப்மிட் பண்ணுவேன். இன்னும் 12 நாட்களுக்குள்ளே நீங்கள் வெள்ளை அறிக்கையை சப்மிட் பண்ணலைன்னா அந்த ஆதாரத்தை நான் எங்கே கொடுக்கணுமோ கொடுத்துடுவேன். அதன் மூலமாக திமுகவின் ஆட்சியே கலைக்கப்படும். திமுக தலைவர் ஸ்டாலின் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த அமைச்சர்களும், இது சம்பந்தமான அமைச்சர்களும் சிறைக்கு செல்வது உறுதி என அண்ணாமலை சொல்லியிருக்காரு. மேலும் இப்படி மத்திய அரசு வழங்கிய நிதி அனைத்தும் எங்கே போகுது, யாரோடைய சொத்தை அது மாறுது என்பது எல்லாமே எங்களுக்கு தெரியும். கூடிய விரைவிலே இது சம்பந்தமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அப்படி நடவடிக்கை எடுத்தால் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் அவரது அமைச்சர்கள் கூட்டாக சிறைக்கு செல்வார்களே தவிர பிரச்சாரத்துக்கு அவங்களால செல்ல முடியாது என அண்ணாமலை ரொம்பவே கடுமையாக விமர்சனம் சாட்டியிருக்காரு. மேலும் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் சொல்லிட்டு கிராமத்தில் சுத்தமாக சுகாதார வசதிகளும் இல்லை, குடிநீர் வசதிகளும் இல்லை, எதுவுமே இன்றைக்கி வரைக்கும் உள்கட்டமைப்பு எதுவுமே செய்யலை. இந்த மாதிரி ஆரம்பத்தில் கொடுத்த வாக்குறுதிகளோட திமுக தலைவர் ஸ்டாலின் செய்ய தவறிட்டார். மக்கள் முன்னேற்றம் என்பது சுத்தமாக தமிழ்நாட்டில் இல்லை. பாதுகாப்பான சூழ்நிலை சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. காவல்துறையையும் கட்டுப்பாட்டில் வைக்க தவறிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். இப்படி நிதி மோசடியும் அவர் ஈடுபட்டிருக்காரு என கண்டிப்பாக நாங்கள் அதற்கான ஆதாரங்கள் இருக்குது. அதை நாங்கள் கூடிய விரைவிலே சப்மிட் பண்ணுவோம். இதன் மூலமாக நிச்சயமாக ஆட்சி மாற்றம் என்பது நிகழும் என அண்ணாமலை சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த 2026 தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க என்பதை கீழே கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க.